கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த லந்து காலங்களின் கடைசி காலத்திலே ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை கழுவி சுத்திகரியும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நாம் இன்னொரு முக்கியமான காரியத்தை நாம் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். பாவ மன்னிப்பை குறித்து வேதாகமம் கூறுபவைகள். பாவ மன்னிப்பை குறித்து வேதாகமம் கூறுபவைகள். Hallelujah. The things the Bible say about forgiveness of sin. இந்த எந்த காலங்கள், அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். இந்த பாவ மன்னிப்பு, ஏன்னா இது எவ்வளோ முக்கியம் தெரியுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காயின் எடுத்துக்கிங்கன்னா, ஒரு பக்கம் அந்த காயினில் சால்வேஷன் அப்படின்னு ரட்சிப்புன்னு எழுதியிருந்தா, அந்த காயினில் அடுத்த பக்கம் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? பாவ மன்னிக்கப்பட்டவன் எழுதியிருக்கும். பாவ மன்னிப்பு அடைந்தவன் எழுதியிருக்கும். அல்லேலூயா. இந்த பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் ஒரு காயின்ல ரெண்டு பகுதி, அது சேர்ந்தா தான் காயின். அல்லேலூயா, ஆமென், ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கங்க. முதலாவது சில முக்கியமான வசனங்களை பார்த்து, ஒரு முன்னுரையை பார்த்து, அந்த பாவ மன்னிப்பில் நாம் கவனமாய் இருக்கும்படி வேதாகமம் நமக்கு சொல்லுகிற காரியங்களை கோடிட்டு பார்க்கும்படியாக தேவனுடைய ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். இந்த பாவ மன்னிப்பை முதலாவது நாம் பெற்றிருக்க வேண்டும், பெற வேண்டும். அல்லேலூயா. இது தேவன் ஈவாய் நமக்கு கொடுக்க, இட்ஸ் எ கிஃப்ட். ஆமென், ஃப்ரீ கிஃப்ட். அல்லேலூயா. அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி, அந்த இரத்தத்தினாலே உங்களை விலைக்கரையமாய் கொண்டு உங்கள் பாவங்களை கழுவி இருக்கிறார். அப்போ இந்த பாவ மன்னிப்புக்கு பொறுத்தவரையில் ரெண்டு காரியங்களை நீங்கள் முக்கியப்படுத்தணும். ஒன்று, பாவ மன்னிப்பை நான் பெற வேண்டும் என்று நீங்கள் முக்கியமுடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தபடியாக என்னன்னா, இந்த பாவ மன்னிப்பை அநேகர் பெறுவதற்கு நான் பாடுபட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கணும். ரெண்டு முக்கியத்துவம் இருக்கு இந்த பாவ மன்னிப்பில். ஒன்று, நான் அந்த பாவ மன்னிப்பை பூரணமாய் பெற வேண்டும் என்ற முக்கியத்துவம். அடுத்தபடியாக நான் மாத்திரமல்ல, என் மூலமாக அநேகர் பாவ மன்னிப்பை பெற வேண்டும். ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென். இதை நீங்க என்னைக்குமே மறந்து விடவே கூடாது பிரியமானவர்களே. அல்லேலூயா, ஆமென். இலவசமாய் அவர் சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தை விசுவாசிக்கும் பொழுதுதான் அந்த பாவ மன்னிப்பு நம்மிடத்திலே பூரணப்படுகிறது. அல்லேலூயா. இதை நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, இந்த பாவ மன்னிப்பின் ஆரம்பம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆரம்பம் என்ன சொன்னால், ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் கிறிஸ்து தான். அது எங்கேருந்து அந்த பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாகுதுங்கிறது மிக தெளிவாக நமக்கு தெரியும். ஆனால் அது மாத்திரம் அல்லாமல் நாம் என்ன செய்ய போகிறோம், அந்த பாவ மன்னிப்பை பூரணமாய் பெற்ற பின்பு அந்த பாவ மன்னிப்பை ரீடைன் பண்ணி வைக்கணும் தெரியுமா? அல்லேலூயா. ஒரு கோழி முட்டையை போட்டவன அந்த குஞ்சு பொரிக்கிற வரைக்கும் அப்படி ரீடைன் பண்ணும். அல்லேலூயா, ஆமென், அக்கினிக்குள்ளே. அது மாதிரி பாவ மன்னிப்பை பெற்ற நாம் அந்த பாவ மன்னிப்பை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் என்றும் நாம் பார்க்க போகிறோம். இதுதான் நம்முடைய செய்திக்கான காரியங்கள். நாம் இப்பொழுது சில முக்கியமான வசனங்களை நாம் முதல் வசனம், இதற்காக நான் தெரிந்து கொண்ட முதல் வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 103 அதிகாரம் 10 மிக கவனமாய் கேளுங்கள் பிரியமான கடவுள். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. ஹல்லேலூயா. சங்கீதம் 103 அதிகாரம் 10 நல்ல கவனிங்க.
அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும். அல்லேலூயா. அந்த தேவன் எவ்வளவு மேன்மையுள்ளவர் என்று பாருங்கள். ஏன் இன்னைக்கு நீங்களும் நானெல்லாம் ஜாலியாக அப்படி நம்ம இருக்கிறோன்னு சொன்னால் அதற்கு காரணம் இருக்குது. அல்லேலூயா. ஆமேன். ஆனால் இதை வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே ஒரு ஸ்கேட்டிங் மாதிரி அப்படியே நம்ம வாழ்க்கையில் போகக்கூடாது. ஆனால் அந்த வசனம் என்ன சொல்ல, அவர் எப்படிப்பட்டவரா? அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அல்லேலூயா. அவரெல்லாம் நூல் பிடிச்சி பார்த்துருப்போம்னா நீங்கள் நான்லாம் என்னைக்கே ஃபீஸ் ஆகி போயிருப்போம். அவருடைய இரக்கம், அல்லேலூயா, அவருடைய அன்பு. ஏன்னா வேதாகமம் சொல்லுகிறது, அன்பு திரளான பாவங்களை மூடும். என்னைக்காயிலும் ஆண்டவரே என் பாவத்தை நீங்கள் நூல் பிடிச்சி ரொம்ப பார்த்து என்னைய தண்டனை கொடுத்துருந்தீங்கன்னா நான் என்னைக்கோ செத்து போயிருப்பேன், என்னைக்கோ என்னென்னலாமோ நடந்திருக்கும். அப்படி நீங்கள் பார்க்காம என் மேல் இரக்கமாக இருந்திருக்கிறீங்களே, அதற்காக நான் இன்றைக்கு உம்மை துதிக்கப் போகிறேன், உம்மை தொழுது கொள்ளப் போகிறேன் என்று நாம் சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய காரியம்! ஏன்னா அவர் இறைவன், அவர் தெய்வம். அவர் நினைத்தால் யாருடைய பாவத்தையும் நூல் பிடிச்சு பார்க்க முடியும். ஆதாம் ஏவாள் தான் அந்த தப்பை செய்கிறா, ஆனால் அதனுடைய கண்டினியூட்டி இவன்ட்ட இருக்கு. ஆமேன். இவனும் அதை தொடர்ந்து செய்கிறான். ஆண்டவர் ஒரு நூல் பிடிச்சு பார்த்தார், இனிமே பழைய மாதிரி என்னோட இருக்கவே முடியாதுன்ட்டாரு. அப்படி நூல் பிடிச்சு பார்க்கிற தெய்வம் இங்கே இந்த வசனத்தில் என்ன எழுதுகிறார் பாருங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும். அல்லேலூயா. அவருக்கு நன்றி செலுத்துவோமா? நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் என்று பாருங்கள் பிரியமானவர்கள். அது மாத்திரமல்ல, ஆமென். 1 பேதுரு, நாம் அநேக வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். அதில் அடுத்த வசனமாக நம்ம பார்க்க போகிற காரியம் 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆமேன், ஆமேன், ஆமேன். பாருங்க, இது எவ்வளோ முக்கியம்னு பாருங்க. அவர் ஏன் நம்முடைய பாவங்களுக்கு தக்க தண்டனையை நமக்கு தரலையா? நம்மை நேசித்திருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு அடையாளம் வேணுமா? அல்லேலூயா. நமக்கு என்ன சொல்றாருன்னு பாருங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மிக கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். நீங்க எத்தனை பேருடைய பாவத்தை மூடி இருக்கீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பாவத்தை மூடி இருக்காரா? அல்லேலூயா. நான் நூல் பிடிச்சிருந்தேன்னா நீ என்னைக்கோ செத்து போயிருப்படா, என்னென்னமோ வாழ்க்கையில் நடந்திருக்கும். நான் இரக்கமுள்ளவர்களாய் உன் பாவத்துக்கு தக்கதாக உனக்கு நான் இன்னும் சரி கட்டாமல் இருக்கிறேன். அப்போ நீ எப்படி இருக்கணுமா? நம்மளும் இதை கொஞ்சம் ஆழமாக அந்த காரியம் வரும்பொழுது பார்ப்போம். ஆமென். பாவங்களை என்ன செய்யணுமா? மூடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நீ நல்லா பாருங்க, நிறைய நேரங்களில் பார்த்து நம்ம பிள்ளைகள் பண்ணுற தப்பு நமக்கு தெரியவே தெரியாமல் சில நேரங்களில் போயிடும். ஒரு சிலர் தான் அது கரெக்டாக இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அன்பு. நீங்கள் யாராவது ஒருத்தரை நேசிச்சிங்கன்னா அவங்க செய்கிறதெல்லாம் சரியாகவே தான் தெரியும். அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் யாரை நம்ம நேசிக்கிறோம், யாரை நம்ம நேசிக்கலை. இதில் ஒரு சிலரை நேசிச்சுட்டு ஒரு சிலரை தள்ளுங்கன்னு வேதம் எங்கேயுமே சொல்லவில்லை. விசுவாசிகளுக்குள்ளே அது எப்படி இருக்க வேண்டுமாம்? எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர், உனக்கு பிடித்தமானவர்களில் ஒரு சிலர், அப்படிலாம் இல்லை, ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். சும்மா இல்லை, ஊக்கமான. ஏன்னா அதுக்கு காரணம் ஏன் எப்படி செய்யணுமா? அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்பா அப்படி இருக்கிறனால என்னைக்குமே அப்பா என்ன செய்கிறாரோ அது நம்மளை செய்ய சொல்லுவார். அல்லேலூயா. ஆமென். அவர் இரக்கமுள்ளவராக இருந்தால் நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த பாவ மன்னிப்பின்க்கு எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து அது நமக்கு அது வரப்போகுது. இப்போ நம்ம சில ஒரு இன்ட்ரடக்ஷன்ஸ் நம்ம பார்ப்போம். ஆமென். சில வசனங்களை நாம் பார்ப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு சில வசனங்களை பார்ப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் அப்புறம் நான் 10ஆம் வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஆமென். அடுத்து பாருங்க 10ஆம் வசனம். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம், அவருடைய வார்த்தையை நமக்குள் இராது. இது என்ன சொல்லுது? நான் பாவி பாவின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நான் சொல்லுது? நான் பாவி தானங்கப்பா, நான் அப்படி அல்ல பிரியமானவர்களே. என்ன சொல்லுது?
ஏன்ட்ட எங்க பாவம் இருக்கு? அதாவது யார் கிறிஸ்துவிடத்துல வர முடியும்? நல்லா தெரிஞ்சுக்கங்க. Those who are convicted of sin. நான் ஒரு பாவி ஆண்டவரே, அப்பனா தான் எனக்கு ஒரு ரட்சகர் வேணும் என்கிற கான்செப்டே உருவாகுது. ஆகதான் வேதம் சொல்லுது, நீ உன்னைய பாவி, எனக்கு ஒரு ரட்சகர் வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டுமாம். அல்லேலூயா. ஆக எப்போவுமே நான் ரொம்ப யோக்கியம் அப்படின்ட்டா நமக்கே என்ன செய்யும்? நான் ரொம்ப யோக்கியம், என்கிட்ட பாவமே கிடையாது, நீங்கள் என்னத்துக்கு தேவையில்லாமல் பாவம் கஷ்டப்பட்டு சிலுவையில் போய் எனக்காக மறிச்சிங்கன்னு சொல்லி அவர் சிலுவை மரணத்தை இழிவுபடுத்துகிற ஒரு பெருமை அந்த மனிதனுக்குள்ளே வந்துவிடும். ஆகவே எப்பவுமே நாம் ஒரு பாவியான மனுஷன் என்று நினைக்க வேண்டும் என்பது அவசியம்தான். ஆனால் அந்த கான்டெக்ஸ்ட் என்ன கான்டெக்ஸ்ட்? அப்படி நம்ம நினைக்கலைன்னா என்ன ஆகுது? எனக்கெல்லாம் நீங்கள் தேவையே இல்லைங்க, எதுக்காக என்னை நான் உங்களை மறிக்க சொன்னா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு பெருமையின் மனிதனை போல நாம் மாறிவிடுவோம். ஆகவே அதை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னும் சில வசனங்களை நாம் ஒரு இன்ட்ரடக்ஷனில் பார்ப்போம். ரோமர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். ஏன்னா நம்மகிட்ட பாவம் அப்படியே உள்ளே உட்கார்ந்துருக்கு, அதை நம்ம அக்னாலஜ் பண்ணி தான் ஆக வேண்டி இருக்கிறது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அல்லேலூயா. எல்லோரும் பாவம் செய்து அது இந்த பாவம் செய்யும் போது எதுல போய் கை வைக்குது தெரியுமா? தேவ மகிமை மனுஷன் மேல் இல்லாதபடிக்கு ஆகிவிடுகிறது. அப்போ இதற்கு எங்க ரிடக்ஷன் வருது? கிறிஸ்து அந்த இடத்துல வந்து நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்துகிறார். நம்ம சாக வேண்டிய இடத்துல அவர் செத்தபடினால அவரை விசுவாசிச்சா போதுமா? ஆமென். நாம இன்னொரு வசனத்தை பாருங்க, அதே ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அது 3:23, இது 6:23. அல்லேலூயா. பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். என்ன சொல்லுது இந்த வசனம்? நீ பாவி, நீ செஞ்சிருக்கிற பாவத்திற்கு நிச்சயமா உனக்கு மரணம் தான். அது என்ன மரணம்? நரகத்தில் தள்ளி அழிக்கப்பட வேண்டியவன் நீ, தள்ளி அழிக்கப்பட வேண்டியவள் நீ. ஆனால் அந்த இடத்துல ஓம் பாவத்தை போக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டு நமக்கு என்ன செஞ்சிட்டாரா? மரணம் இல்லாமல் நித்திய ஜீவன், அதாவது அழிவில்லாத ஒரு வாழ்வை கொடுத்து விட்டாராம். அல்லேலூயா. இது எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம் பிரியமா? இதுதான் சுவிசேஷத்தின் மையம். அல்லேலூயா. ஏசாம் இடத்திலிருந்து என்னத்தை பெறுவோம் என்று நாம் திரிகிறதை காட்டிலும், நான் என் பாவத்தின் நிமித்தம் நிரந்தரமாய் நரகத்தில் தள்ளப்பட வேண்டியவன், எனக்காக அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி என்னை இலவசமாக மீட்டு கொண்டாரே. ஹல்லேலூயா. அதுதான் என்னுடைய அர்த்தம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளவு ஒரு ஆழமான வசனம் என்று பாருங்கள், எவ்வளவு ஒரு ஆழமான வசனம் என்று பாருங்கள். ஆமென். இன்னும் திருப்பியும் நாம் 1 யோவானை நோக்கி செல்வோம். இதெல்லாம் கடவுளுடைய வார்த்தை, நீங்க மிக மிக கவனமாக கேட்க வேண்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, வேற யாருமே கிடையாதுங்க. நீங்க தலைகளை நின்னாலும் சரி, லட்சம் பேருக்கு சோறு போட்டாலும் சரி, என்னென்ன செஞ்சாலும் சரி, பாவ மன்னிப்பு யார்கிட்ட இருந்து வருது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து. இந்த பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் பெற்றவர் யார்? ஆமென், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பிதாவாகிய தெய்வம். ஆமென். பாவ மன்னிப்பு அவரிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. அல்லேலூயா. அதை நாம் மறந்து விடவே கூடாது. நான் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி அப்படின்னு என்ன அர்த்தம்? அது சரி செய்தல். ஒரு காரு ரிப்பேரா இருக்கு, அதை நிவர்த்தி செஞ்சிட்டீங்களா சார்? ஆமா. எங்க கொண்டு போனீங்க? மெக்கானிக் ஷாப்புக்கு கொண்டு போனோம். ஆமீன். அதை தயாரித்த இடத்திற்கு கொண்டு போறோம். அல்லேலூயா. மனுஷனை தயாரிச்ச இடத்துல தான் அவனுக்கு பாவம் மன்னிப்பும் உண்டாகிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்க பாவம் மன்னிக்கப்படலைன்னா நீங்க மோட்சத்துக்கு போகவே முடியாது. அல்லேலூயா. இந்த பாவம் மன்னிப்பு அவ்வளவு முக்கியமானது. அதை யார் தருகிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவின் சித்தத்தினாலே அது நமக்கு உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது பிரியமானவர்களே. அல்லேலூயா. எபேசியரில் நம்ம இப்பொழுது அந்த இன்ட்ரோடக்ஷன், முக்கியமான வசனங்களை பார்த்து விட்டோம். இப்போ இந்த பாவ மன்னிப்புக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்தே ஆகணும். ஆமென். அதற்கு பின்பதாக அநேக காரியங்களை நம்ம அந்த ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம சபைகளுக்கு போகிறோம்,
பாவமன்னிப்பு ஒன்னே ஒன்று மட்டும் தெரியும், நான் என் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டவன். அது ஒன்று தான் நமக்கு தெரியுமே தவிர அதனுடைய இன்டெப்த்தை நம்ம அநேக நேரங்களிலே இன்னைக்கு அநேக இடங்களிலும் அவைகள் முக்கியப்படுத்தப்படாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் ஆவியானவர் அதை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு 2-3 நாளாகவே இந்த வசனம், ஏன்னா எனக்கு என்ன பேச வேண்டும் என்பதை தெளிவாக ஆவியானவர் எனக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆமென். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நம்ம இப்போ என்ன பார்க்கிறோம்? பாவ மன்னிப்பை குறித்து வேதாகமம் சொல்லுகிறதுல ஒரு முன்னுரையை பார்த்து கொண்டிருக்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. யாருக்குள்ள அது உருவாகுது? எங்கிருந்து வருதான்? கிறிஸ்து இயேசுவுக்குள். அல்லேலூயா, ஆமென், ஆமென். எவ்வளவு அழகா இருக்கு. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தை, ஏன்னா தகுதியே இல்லை. அப்படி தகுதியே இல்லாத நீ, முற்றிலும் பாவத்தில் கிடந்த நீ, எந்த விதத்திலும் தேவன் நேசிப்பதற்கு அனுகூலமே இல்லாத இடத்திலே தேவன் என்ன செய்தார்? நம்மை நேசிக்கும்படியாக தானே சிலுவையிலே மரணமானார். ஹல்லேலூயா, ஆமென். அது எங்க இருக்கு? அந்த பாவ மன்னிப்பு அவருடைய இரத்தத்தினாலே. ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, பாவ மன்னிப்பு அங்க இங்கெல்லாம் கிடைக்காது. எங்க கிடைக்கும்? ஒரே இடம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தத்தினாலே. நல்லா சொல்லுங்க, எல்லாரும் வாய்களை திறந்து இந்த வார்த்தையை கேட்கிறவங்க நீங்க சொல்லணும், இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். வேற அங்கே ஓடுறதுனால, நாம் பெர்ஃபெக்டாக வாழ்ந்ததுனால, நான் அப்படி இருந்ததுனால இப்படி இருந்ததுனால அல்ல. ஹல்லேலூயா. அப்படி இருந்ததுனால இப்படி இருந்ததுனால அல்லவே இல்லை பிரியமானவர்களே. அவருடைய இரத்தத்தினாலே அவருக்கு நன்றி செலுத்துவீர்களா? இன்றைக்கு நீங்கள் இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக, ஆண்டவரே, என் பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யும்படியாய் உம்முடைய இரத்தம் எனக்கு சிந்தப்பட்டிருக்கிறதே, அதற்காக உமக்கு நன்றி. எனக்கு மரணம் இல்லையே, நித்திய ஜீவன் உண்டே என்று நாம் என்ன செய்யணும்? அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு இதற்கு இணையாக நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மிக கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கு. இந்த ரத்தம் ஒரு புது கான்ட்ராக்ட் போடுதுங்க. ஹல்லேலூயா, ஆமென். இந்த ரத்தம் யார் மேலெல்லாம் வழிகிறதோ, எப்போ வழியும்? அதை விசுவாசிக்கிறவனுக்கு தான் அந்த வழி. ஹல்லேலூயா. எல்லாருக்காகவும் தேவன் ரத்தம் சிந்தினார். ஆனால் அந்த பாவ மன்னிப்பு ரத்தம் யார் மேல அது பலிக்குமாம்? அந்த சிலுவையிலே என் பாவத்தை, என் தேவன் தகுதியே இல்லாத என்னுடைய பாவத்தை, எந்த விதத்திலும் நான் அயோக்கியனாயிருந்த என்னுடைய பாவத்தை அவர் சிலுவையிலே சிந்தினார் என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுதுதான். ஹல்லேலூயா. எவ்வளவு ஆழமான காரியம் என்று பாருங்கள். ஏன்னா உங்கள் பாவம் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆமென், அவர் மன்னிப்பதற்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் செவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும். ஹல்லேலூயா. the power of forgiveness பாருங்க. இந்த இயேசுவின் ரத்தம், உங்க பாவம் ரத்தாம்பரம் அப்படி இருந்தாலும் சரியா, என்னால் ஓம் பாவத்தை மன்னிக்கிற அளவுக்கு என் ரத்தத்தில் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. ரத்தாம்பரமாக இருந்தாலும் ஹல்லேலூயா ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆமென், ஆமென், ஆமென். இந்த செய்தியை ஒருவேளை நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டிய ஒரு செய்தி பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் செவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இந்த பனி, when I was in Switzerland, ஆமென், அந்த பனியில் நான் நடந்து போகும்போது தான் இப்போ நடந்து போகிற இடம் கூட கொஞ்சம் அழுக்குகளுக்காக தெரியும். ஆனால் தூரத்தில் பார்க்கும்போது பனி மலை அப்படியே, அதுவும் அந்த அந்த சூரிய வெளியில் படும்போது அவ்வளவு
வெளிச்சமாய் வெள்ளையாய் இருக்கும். அதைத்தான் இங்கு வேதாகமம் சுட்டி காட்டுகிறதுன்னு நினைக்கிறேன். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும். அல்லேலூயா. உறைந்த மழையை போல. அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். அல்லேலூயா. இதற்கெல்லாம் நீங்கள் நின்று இந்த வசனத்தை வாசித்த உடனே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எவ்வளவு பெரிய கொலை குற்றம், கற்பழிப்பு குற்றம், என்னென்ன குற்றம் பயங்கரமாக செஞ்சிருந்தாலும் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று நான் சொல்லும் பொழுது, அல்லேலூயா, அந்த ரட்சிப்பு எனக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தின் மேலே விசுவாசம் வைக்கும் பொழுது அது நம்மேல் வழிந்தோடுகிறது. அதற்கு கிரயமே இல்லை பிரியமானவர்களே. இலவசமாய் எந்த தகுதி. ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க, யாராவது ஹெவனில் ஓடி வந்து நான் நேர்மையாக வாழ்ந்து இங்கே வந்திருக்கிறேன்லாம் சொல்லாதீங்க. யாருக்குமே அந்த இடத்துக்கு தகுதி கிடையாது. ஏசப்பா நமக்கு இறக்கப்படலைன்னா. அல்லேலூயா. இது வேத சத்தியம் பிரியமானவர்களே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம் 25 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம் 25 வசனம். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். யாராவது இன்னும் அப்படி பாவம் செஞ்சனால தான், நான் அப்படி இருந்தனால தான் ஏதாவது நீங்கள் நினச்சிங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிடுங்க. அல்லேலூயா. எதனால உங்கள் பாவத்தை மன்னிக்கிறாரா? நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. அது ஒரு எலமெண்ட்டு. இன்னொரு எலமெண்ட் என்ன தெரியுமா? அதை காட்டில மேலானது தன் நாமத்து நிமித்தம். ஆமேன். அவருடைய பேருக்காக. ஆமேன், ஆமேன். என்ன அழகா இருக்கு பாருங்க. என் நாமத்து நிமித்தம் குலைத்து போடு. நான் மன்னிப்பதிலே பூரிப்படைகிற கர்த்தர், மன்னிப்பையே உருவாகப்பட்டு வாழ்கிற கர்த்தர். ஆகவே உன்னை மன்னிப்பது எனக்கு அவ்வளவு கொள்ளை பிரியம். மனுகுலத்தை மன்னிப்பது அவருக்கு அவ்வளவு இஷ்டமான ஒரு காரியம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மேன்மை என்று பாருங்கள். அதை நினையாமலும் இருப்பேன். அதனால தான் சொன்னேன், நீங்கள் அந்த காலத்தில் நான் வாலிப வயசில் அந்த பாவம் செஞ்சேன், நான் அந்த பாவம் செஞ்சேன், இந்த பாவம் செஞ்சேன், அதனால தான் என்னை பின்னாடியே வருது. இல்லை பிரியமானவர்கள், இந்த வசனத்தை பிசாசு அப்படி தான் சொல்லுவான், வந்துக்கிட்டே இருக்குமா. அவன் நீங்கள் என்ன செய்யணும்? இல்லை, இந்த வசனத்தின்படி உன் அக்கிரமங்களை நான் என்னென்ன உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று சங்கீதம் 43 அதிகாரம் 25 வசனத்தை சொல்லுது. பிசாசே போ என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அவ்வளவு ஆச்சரியமான வசனம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. இலவசமாய் பெற்றீர்களே. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 43 வசனம். கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே. இது யாருக்கு கிடைக்குதா அந்த பாவ மன்னிப்பு? ஆமென். அந்த இரத்தத்தினால் உண்டானது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவன் யாரா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளையோ பெரியவனோ, வயோதிபனோ செல்வந்தனோ ஏழையோ தாளந்து படைத்தவனோ படையாதவனோ அழகுள்ளவனோ அழகில்லாதவனோ, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்க தரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுத்திருக்கிறார்கள் என்றான். ஏன்னா நம்ம ஒரு நாள் பெர்ஃபெக்ட் ஆனாலும் இன்னொரு நாள் இம்பர்ஃபெக்டாக ஆயிடுறோம். அல்லேலூயா. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம அடுத்த போர்ஷனுக்கு வரும்போது நம்ம அதை டீட்டெயில்டாக பார்ப்போம். அவர் இலவசமாய் நம்ம ரட்சித்திருக்கிறபடினாலே தொடர்ந்து நம் பாவத்தில் நிலை நிற்க நமக்கு அனுமதி தரப்படவில்லை. அல்லேலூயா. அதை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஆனால் இந்த பாவ மன்னிப்பு பார்த்தீங்கன்னா இலவசமாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என்று பாருங்கள். நான் மீண்டும் அதை வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆமேன். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன்தான் அந்த பாவ மன்னிப்பு அடைய முடியும். அல்லேலூயா. யாருடைய நாமத்தினால? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். வேற நாமம் கொடுக்கப்படவில்லை பிரியமானவர்களே பாவ மன்னிப்புக்கு. நீ யார்கிட்டையும் போய் நான் வேற நாமத்தை ட்ரை பண்ணிட்டு இருந்தேங்க சொல்லவே முடியாது. ஒரே நாமம், ஒரே தேவன். அவர் தன்னையே மனித அவதாரமாக பூமிக்கு வந்தார். நீங்க மரணத்தில் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக, நரகத்தில் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக பரலோக வாழ்வை கொடுக்கும்படியாய் அவர் வந்தார். அவரை கைகளை தட்டி உங்கள் இருதயத்தில் மகிமைப்படுத்துங்கள் பிரியமா. கோடி ரூபாய் இல்லை,
லட்சம் 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 கோடி ரூபா கொடுத்தா கூட இதுக்கு இணை கிடையாது பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். எவ்வளவு ஒரு மேலான அனுபவம், மேலான அனுபவம் பிரியமானவர்களே. இது ஒரு சாதாரணமான அனுபவம் அல்ல. நீங்கள் விளையாட்டா இதை பார்க்க வேண்டாம். ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். நினைப்பதில்லைன்னு நம்ம பார்த்தோம், நினைப்பதில்லை என்று சொல்றாரா. அல்லேலூயா. நான் உன்னை பாவத்தை நம்ம நினைக்க மாட்டேன் மகளே, நினைக்க மாட்டேன் மகனே என்று சொல்லி நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் எப்படிங்க அது? ஆமாங்க, இதுதாங்க உண்மை. அல்லேலூயா. இலவசமாய் பெற்ற ஜனமே. அதனால தான் பிசாசு உங்கள் மேலே பொறாமப்பட்டு உங்கள் பின்னாடி ஓடியே வர்றான். ஜாக்கிரதை. அல்லேலூயா. எப்படியாவது இந்த பயலன் மோட்சம், இந்த இலவசமாக அவன் பெற்றிருக்கானே ஒரு கிரீடம், அதை பறிச்சிடணும்னு ஓடி வருகிறான். எச்சரிக்கை. அல்லேலூயா, எச்சரிக்கை பிரியமானவர்களே. எச்சரிக்கையோடு கூட நாம் இருக்க அழைக்கப்படுகிறோமே. எவ்வளவு விலையேறப்ப அந்த இதை குறித்து தான் நீங்கள் தியானம் பண்ண வேண்டும். எனக்கு என்ன கிடைக்கும் என்றே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாதிருங்கள் பிரியமானவர்களே. தேவனுடைய ரட்சிப்பு பாருங்க, அப்படி செஞ்சுட்டு அவர் எப்படி செய்கிறாரா? சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அதை யாருங்க அளக்க முடியும்? யூனிவர்ஸில் போய் மேற்குக்கும் கிழக்குக்கும் நீங்கள் அளந்து பாருங்க, கஷ்டம். ஆமேன், ஆமேன், ஆமேன். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார். அல்லேலூயா. உங்கள் பாவத்தை நீங்கள் தேடணும்னு அடுத்த எக்ஸ்ட்ரீம். ஏன்னா இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்க, கர்த்தரால் மட்டும்தான், நம்மளால் அது முடியாது. கர்த்தரால் மட்டும்தான். இப்போ நீங்கள் அவர்கிட்ட போய் கர்த்தருக்கு சில காரியம் செய்ய முடியாது. அதில் ஒன்று என்ன தெரியுமா? என்னங்க கர்த்தருக்கு சில காரியம் செய்ய முடியாது? என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், நீ அவர் மன்னித்த பாவத்தை போய் அவர்கிட்ட கேட்டீங்கன்னு வைங்களேன், எனக்கு நீ மன்னிக்கப்பட்ட, நீ என்ன பாவம் செஞ்ச அப்படின்னு எல்லாவற்றையும் மறந்து விடுகிறவர். அல்லேலூயா. அதைத்தான் இங்கே சொல்கிறாரு, உன் பாவத்தை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் நான் தள்ளி தூக்கி எறிந்து போட்டு விட்டேன் என்று சொல்கிறார். எவ்வளவு மேன்மை பிரியமான தேவஜனமே, எவ்வளவு பெரிய மேன்மை. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மேன்மை என்று பாருங்கள். ஆமென். எவ்வளவு. ஆகவே இந்த பாவமணி, நீங்க மோட்சத்துக்கு போறேன்னு சந்தோஷப்படுறீங்கல்ல, அதற்கு ஒரே காரணம் அவர் சிலுவை மரணம். அது தேவனுடைய அன்பு. அதுக்கு அவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த லெந்து காலங்களில் நன்றி செலுத்துங்க. எல்லாத்தையும் ஒதுக்கிறீங்க. எது? ஏன்னா நம்ம ஆண்டவரே எனக்கு வீடு தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம், பிள்ளை தந்தீர் ஸ்தோத்திரம், கார், இதெல்லாம் குப்பைகள் பிரியமானவர்களே. ஒருவேளை பிள்ளை மேலான காரியமாக இருக்கலாம், நான் இல்லைன்னு. ஆனாலும் அவர் நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிற அந்த பாவம் மன்னிப்புக்கு நீங்க ஈடே கிடையாதுங்க. உங்களை மோட்சத்திற்கு கொண்டு போகிறது. உங்கள் அழிந்து போகிற சரீரத்தை மறுரூப சரீரமாய் அது மாற்றுகிறது. எவ்வளவு மேன்மை என்று பாருங்கள். அதற்கு அந்த ரட்சிப்பின் அந்த பாவம் மன்னிப்பை குறித்து அப்ப எவ்வளவு பேருக்கு நம்ம சொல்லணும்னு பாருங்க. இப்போ நம்ம இந்த இன்ட்ரடக்ஷனை இதோட நம்ம முடிச்சுட்டு இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம், முதல் காரியத்தை பார்க்க போகிறோம். என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? நம்ம பாவ மன்னிப்பை குறித்து வேதாகமம் கூறுபவைகள் இல்லைன்னா முக்கியப்படுத்துகிறவைகள். சரி, இப்போ என்னாச்சு? இந்த பாவ மன்னிப்பு எப்படி வருகிறது, தகுதியற்ற நமக்கு எப்படி வருகிறது, அந்த பாவ மன்னிப்பு எப்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இதில் உங்களுக்கு ரொம்ப சந்தேகங்கள் இருக்காது என்று நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. அடுத்து வேதாகமம் இந்த பாவ மன்னிப்பை குறித்து சொல்லும் பொழுது சில காரியங்களை முக்கியப்படுத்துகிறது. அது என்ன என்பதை நாம் மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இலவசமாய் நீங்கள் ரட்சிப்பை பெற்றிருக்கிறீங்க, அந்த பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறீங்க. அதை சஸ்டைன், அந்த பாயிண்ட்ல இருந்து நீங்கள் மரணம் அடைகிற பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் அந்த பாவ மன்னிப்பை பெற்ற அந்த நிச்சயத்தை பெற்ற நாளில் இருந்து மரணம் அடைகிற வரைக்கும் நம்ம அந்த பாவ மன்னிப்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நம்ம விலையேற பெற்ற ஒரு
பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்? நம்ம ஒரு சின்ன குழந்தை பிறந்த உடனே பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சாஃப்டாக காட்டன் கிளாத்தை வாங்கி வச்சுக்கிங்கம்பாங்க. அதை சுற்றி வச்சுக்கோங்க, இதை சுற்றி வச்சுக்கோங்க, அப்படி குளிப்பாட்டுங்க, சூரியனில் காட்டுங்க, சந்திரனில் காட்டுங்க, என்னென்னலாமோ ப்ரிப்பேர்டாக இருப்போம். குழந்தை வந்துருச்சான், அதை வளர்க்கிறதுக்கு அல்லேலூயா பாவ மன்னிப்பு என்று குழந்தை உங்களுக்குள்ள இருக்கிறது. அதை வளர்க்கிறதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. அதை பிறருக்கு காட்டி கொடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப கவனமாக கேளுங்க. இந்த செய்திகள் எல்லாம் ஆழமான செய்திகள். அல்லேலூயா. மறந்துடாதீங்க. வாழ்க்கையில் கேட்டுட்டு அப்படியே மறந்து போயிடாதீங்க. ஆமென், ஆமென். முதல் காரியம் அல்லேலூயா, ஆவியானவர் எனக்கு கொடுத்திருக்கிற முதல் காரியம். நிறைய காரியங்கள் உண்டு பிரியமானவர்களே. அல்லேலூயா. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆமென். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து அது எல்லா அநியாயத்துக்கும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இந்த பாவ மன்னிப்பு இலவசமாக வருது. அல்லேலூயா சொல்லுவாங்கள்ல. ஆமென், ஆமென், ஆமென். அது வருகும்போது நீங்கள் என்ன செய்யணும் சார்? நீங்கள் என்ன செய்யணும் சகோதரியே? அல்லேலூயா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாவரிக்கையை சொல்கிறதே இல்லை. அது என்ன பாவரிக்கை? நான் தான் பெர்ஃபெக்டா. ஆமென். நீ என்னைக்கோ பெர்ஃபெக்டாக அவனை ஆக்கிட்டார், அதை மெயின்டைன் பண்ணணும்ல நீ. அல்லேலூயா. என்ன செய்யணுமா? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால். கமா. இப்போ நம்ம சிந்திப்போம் இந்த இடத்துல. ஒவ்வொரு நாளும் என்னை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இந்த பாவ மன்னிப்புக்காக அறிக்கையிடுறோம் பார்த்தீங்களா? நான் நினைக்கிறேன் அப்படி தான் வேதம் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். எப்படின்னா 2 இடத்துல நாம் அதை செய்யணும். ஒன்று, நம்ம பாவம் செய்த உடனே ஆவியானவர் நம்மளை துக்கப்படுத்துவார். அதை நம்முடைய ஹார்ட் பீட்டே ரைஸ் ஆகும். உண்மையான விசுவாசியாக இருந்தீங்கன்னா நீங்கள் பாவம் செய்யும்போது உங்கள் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும். நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னு உணர்வு வரும். அதுவே இல்லைன்னா ஒருவேளை சால்வேஷனே இல்லை என்னமோ, அது வேறு டிபார்ட்மெண்ட். அதை நீங்கள் உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துக்குங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கும்பொழுது உடனே, ஏன்னா இது அறிக்கை செய்யணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி அறையில் போயிட்டு, ஏன்னா ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது, பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது சில சமயம் நம்ம செஞ்சதுக்கு அழுகிற மாதிரிலாம் வரலாம். ஏன்னா பேதுரு ஆண்டவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணும்போது அவன் மனம் கசந்து அழுதான் இருக்கு. அதனால 2வது முறை என்ன செய்யணும்னா, ஒரு தனி அறையிலையோ இல்லைன்னா நீங்கள் ஜெபிக்கும் போது மீண்டும் ஒரு முறை, ஆண்டவரே இன்றைக்கு நான் இவ்வளவு மோசமாக என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல மனம் உடைந்து அவரிடத்துல கேட்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ முதல் காரியம், நம்ம இந்த பாவ மன்னிப்புன்னு வரும்போது முக்கியப்படுத்துகிற காரியம் என்ன? கன்ஃபஸ் யுவர் சின்ஸ். உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால். நீ அறிக்கையிட்டால் என்ன செய்வார்? அவனை நிச்சயம் மன்னிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அதாவது என்ன அர்த்தம் இந்த இடத்துல? நான் பாவி ஆண்டவரேன்னு ஒத்துக்கிறனும், அப்பந்தான் அந்த மன்னிப்பு உங்கள் மேலே செயல்படுகிறது. நான் பாவியே இல்லை, ஐ எம் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற வரைக்கும் ஆபத்தான சூழ்நிலை. அதாவது அந்த இலவசமாய் பெற்ற மன்னிப்பு ஆபத்தான சூழ்நிலைக்கு நம்ம தள்ளுறோம். அல்லேலூயா. எச்சரிக்கை. ஆகவே தான் வேதம் இப்படியும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால். நிறைய பேர் பார்த்தனா பாவ அறிக்கைன்னு சொல்கிறதே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா அதுதான் உங்களே நீங்கள் அசிங்கமாய் பார்க்க. நல்லா ஒரு கிறிஸ்தவனா கேவலம், என் கண் இப்படி பார்க்குதே, என் நாக்கு இப்படி பேசுதே, என் இருதயம் இப்படி சிந்திக்குதே, என் கை இப்படி செயல்படுதே, கேவலமாக இருக்கு எனக்கு என்று சொல்லுகிற ஒரு உள்ளான உணர்வு வரணும்னு ஆவியானவர் நினைக்கிறாரு. அல்லேலூயா. உங்களுக்கு வருதா? ஆமென், ஆமென் பிரியமான. இதை குறித்து ஒரு 2 வசனங்களை மாத்திரம் நாம் பார்த்து நாம் முடிப்போம். இன்னும் ஆழத்துக்கு ஆவியானவர் கூட்டிக் கொண்டு போவார். ஆமென், ஆமென். ஆகவே நீங்கள் அந்த வார்த்தையை தொடர்ந்து ஆமென் நீங்கள் கேட்கும்படியாக மிக மிக கவனத்தோடு உங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன். நீதிமொழிகள் 28:13. நல்லா பாருங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்.
அல்லேலூயா. அறிக்கை செய்யாமல் நீங்கள் மறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் குறைவாக தான் இருக்கும். அல்லேலூயா. சில நேரங்களில் ஆமென் இப்படியும் நடந்து விடுகிறது பிரியமா. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டானா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஜாக்கிரதை பிரியமானவர்களே. நீங்கள் இலவசமாய் பெற்ற அந்த பாவ மன்னிப்பை நீங்கள் தூசிபடியை விட்டுறாதீங்க. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து அல்லேலூயா விட்டு விடுகிறவன் எவனோ ஆமென் இரக்கம் பெறுவான். ரெண்டு காரியம் அங்க இருக்குங்க. இட்ஸ் நாட் only that you confess, அதை என்ன செய்யணுமா? விட்டு விடுகிறவன். மறைக்க கூடாது, அறிக்கை செய்யணும், விட்டுறணும். மூணு காரியம் இன்றைக்கு நாம் பார்த்து முடிப்போம் பிரியமானவர்களே. when it comes about sin in a Christian life, you should confess it. ஆமென், ஆமென். நீங்கள் அறிக்கையிட வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. அறிக்கையிடும் போதே என்ன செய்யுது? அடுத்த காரியம் நடந்துருது, நம்ம அதை மறைக்க மாட்டோம். ஹல்லேலூயா. அடுத்து என்ன செய்யணுமா? விட்டு விட வேண்டும். கடவுளுடைய டேர்ம்ஸ் பாருங்க. சரி, இப்போ மன்னிச்சிட்டேன், யூ ஆர் எலிஜிபிள் டு டூ இட் அகைன் அப்படி சொல்லல வேதம். ஹல்லேலூயா. பைபிள் நெவர் என்டோர்ஸ் தட். அது தவறான போதனை என்று நான் நினைக்கிறேன். வேதாகமம் அதைத்தான் சொல்கிறது பிரியமானவர்களே. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆகவே தான் நீ விட்டு விடுகிறவன். இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம்? சபையில் என்ன காரியங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது? நீ பாவம் செய், மன்னிப்பு கேள், தேவன் மன்னித்து விட, மீண்டும் பாவம் செய். இது உண்மையிலே நீங்கள் எத்தனை இடம் மன்னிப்பு கேட்டாலும் ஆண்டவர் மன்னிப்பார். நான் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. ஆனால் என்ன ஆட்டிடியூட் உங்கள்கிட்ட இருக்கணும்? என்ன முக்கியத்துவம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும்? இனி நான் இந்த பாவத்தை செய்யவே கூடாது என்று நினைக்க வேண்டும். அப்பொழுது இரக்கம் பெறுவீர்கள். அப்பொழுது இரக்கம் பெறுவீர்கள். அப்பொழுது இரக்கம் பெறுவீர்கள். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, பாவ மன்னிப்பு அவ்வளவு விலையேற பற்றிய என்னிடத்தில் இருக்கிற எந்த சொத்தோ சுகமோ அறிவோ ஆற்றலோ அழகோ எதுவும் அதற்கு ஈடாகாது ஆண்டவரே. ஏன்னா அது இல்லைன்னா எனக்கு என் ரட்சிப்பு முழுமை பெறாது, நான் பரலோக வாழ்வை அடைய முடியாதப்பா. அப்படி ஆண்டவரே, எங்களுக்காக நீர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி இருப்பதற்காக, அது உம்மாலேயே வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை எங்களுக்கு இன்னும் ஆழமாக விளக்கி தாருங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.